ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஏலியன்கள் உண்மையிலேயே இருக்காங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறதே இல்ல. அதுக்கும் ஒரு படி மேல போய் ஏலியன்களால ஒரு சில பேர் உண்மையிலேயே கடத்தப்பட்டிருக்காங்க. அந்த மர்மமான சம்பவங்களை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் பேக் டு தி நேசமெண்ட் டாக்கீஸ். நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். 1988 வருஷம் மார்ச் 30 கரோல்ன்ற ஒரு பொண்ணும் அவங்க அம்மாவை வழக்கம் போல அதிகாலையில மில்லில் வேலை பார்க்கறதுக்காக ஒரு தோட்டத்து வழியே நடந்து போயிருக்காங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவங்க தலைக்கு மேல ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டிருக்கு. பளபளக்கிற மாதிரி வெளிச்சமும் வந்திருக்கு. என்னடா இவங்க மேல அண்ணாந்து பாக்குறதுக்குள்ள இவங்க அவங்களோட சுயநினைவை இழந்துடுறாங்க. கண்ணு முழிச்சு பார்க்கும்போது டேபிள்ல படுக்க வச்சிருந்ததாகவும் இவங்களோட காலுக்கடியில வலை மாதிரி ஒரு பொருளை பொருத்தினதாகவும் அடையாளம் தெரியாத சில உயிரினங்கள் இவங்களை வச்சு ஏதோ ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்குது. இவங்களோட அடிவயிற்று பகுதியில ஒரு ஓட்டையை போட்டு சில்வர் கலர் பைப்பை உள்ள விட்டு இவங்களோட உள்ளுறுப்புகள் இருந்து ஏதோ ஒன்னு சாம்பிளுக்கு எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் கண்ணு முடிச்சு பாக்குறாங்க. ரோட்ல இருக்காங்க. அதிகாலையில வேலைக்கு கிளம்பினவங்க 4 மணி நேரம் கழிச்சு மதியான ஆள் நடமாட்டம் இல்லாத ரோட்ல இருக்காங்க. கரோலின் ஒரு பொண்ணு இருக்கால, அவ போட்டிருந்த லெதர் ஜாக்கெட் ஈரமா இருந்திருக்கு. ஒரு வித்தியாசம் தெரியாத உயிரினம் இவ போட்டிருந்த லெதர் ஜாக்கெட் ரொம்ப பிடிச்சு போய் அதுல தான் கையையும் முகத்தையும் தொடச்சதா சொல்றா. அதனால வந்த ஈரம் தான்றா. மில்லு வேலைக்காக போன 2 லேடிஸ்க்கு நடந்த சம்பவம் இது. அடுத்ததா 1997 ட்ரேசி ஜோன்ஸ்ன்றவங்களுக்கு இதே மாதிரி நடந்திருக்கு. 97ல சம்மர் டைம்ல ஒரு நாள் இவங்க வீட்டுல இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் பொருளும் திடீர்னு ஆஃப் ஆகி ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இவங்க கண்ணுக்கு முன்னாடி திடீர்னு ப்ளூ கலர்ல வெளிச்சம் வந்திருக்கு. இது நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவங்களுக்கு நெஞ்சு பகுதியில ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணிருக்காங்க. அந்த சர்ஜரி பண்ண காயம் கூட ஆறாம என்ன பேண்டேஜ் பிரிக்காம இருக்காங்க. எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகி வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு என்ன நடந்துச்சுனே தெரியல. இவங்களோட சுயநினைவை இழந்திருக்காங்க. மறுநாள் காலையில இவங்க நெஞ்சு பகுதியில இந்த பேண்டேஜை பிரிச்சு பார்த்திருக்காங்க. அந்த காயம் முழுசா ஆறி போயிருக்கு. அந்த காயம் இருந்த தழும்பு மட்டும்தான் இருக்கு. இந்த லேடிக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஹிப்போட்டிசம் சொல்லக்கூடிய இவங்களோட நினைவுக்குள்ள போய் என்ன நடந்துச்சுன்றதை கண்டுபிடிக்கலான்னு டாக்டர்ஸ் எல்லாம் முயற்சி பண்றாங்க. இங்கதான் இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. இவங்க சின்ன வயசா இருக்கும் போதே இந்த லேடியை பல தடவை ஏலியன்ஸ் கடத்திருக்காங்க. இவங்களை கடத்துறப்போ ஒவ்வொரு தடவை ஏலியன்ஸ் இவங்களோட அடிவயிற்று பகுதியில ஒரு சில்வர் டியூபை உள்ள விட்டு இவங்களோட உள்ளுறுப்பை திருடிக்கிட்டே வந்திருக்கு. அதுகளோட ஆராய்ச்சிக்காக இவங்களை பயன்படுத்தி இருக்கு. இது இந்த லேடிக்கு மட்டும் நடந்தா பரவாயில்ல. இவங்களோட பசங்களும் சில நேரம் காணாம போயிடுறாங்க. இது டாக்டர்ஸ் எல்லாம் அவங்களோட ஆள் மனசுல போய் கேட்டதுக்கு அப்புறம் ரொம்பவே ஷாக் ஆயிருக்காங்க. இதே மாதிரி 1995 மைக் டூபி அப்படின்ற 2 ஃப்ரெண்ட்ஸ் லேட் நைட் ரோட்ல குடிச்சிட்டு படுத்து கிடந்திருக்காங்க. இவங்க 2 பேத்துக்குமே ஏலியன்ஸ் மேலேயோ இல்ல பறக்கும் தட்டுகளை பத்தியோ எந்த நம்பிக்கையும் இல்ல. அப்ப திடீர்னு இவங்களுக்கு முன்னாடி ஒரு வெளிச்சம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன நடந்துச்சுனே தெரியல. 90 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் அதே இடத்துல இருக்காங்க. மைக்ன்றவனுக்கு சுத்தமா சுயநினைவே கிடையாது. டெபின்ற மட்டும் தான் முழிச்சிருந்திருக்கான். டெபின்ற பையன் தான் பார்த்த காட்சிகளை எப்படி சொல்றான்றத பாருங்க. பாக்குறதுக்கு மனுஷ மாதிரியும் இல்லாம மிருகம் மாதிரியும் இல்லாம ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு ஜந்து வந்துச்சு. அந்த 2 பேர் எங்க 2 பேத்தையும் ஒரு வித்தியாசமான வாகனத்துக்குள்ள தூக்கிட்டு போச்சு. இங்க 2 பேரோட ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு டேபிள்ல படுக்க வச்சாங்க. எங்க மொத்த உடம்பையும் ஸ்கேன் பண்ணாங்க. என்னோட அடி வயிற்று பகுதியில முக்கோணம் மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு மிஷினை பிக்ஸ் பண்ணி என் உடம்புல இருந்து சில சாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. என் கண்ணுக்கு தெரிஞ்ச தூரம் வரைக்கும் சுத்தி பார்த்தேன். நிறைய கிரகங்களோட வரைபடம் அதுல நம்மளோட சூரிய குடும்பம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுனே தெரியல. மறுபடியும் ரோட்ல கடந்தேன் அப்படின்னு இந்த பையன் தான் பார்த்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கான். 1992ல 2 ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு 10 மணிக்கு கார்ல போய்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது இவங்க காருக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒயிட் லைட் வந்திருக்கு. இது கண்டுக்காம காரை ஓட்டுற பையன் இந்த லைட்டை கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 1 ஹவருக்கு அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகமே இல்ல. இதை கேள்விப்பட்ட சில ஏலியன்களை ஆராய்ச்சி பண்ற ஆராய்ச்சியாளர்கள் இந்த 2 பசங்களையும் ஹிப்போட்டிசம் பண்ணி இவங்க ஆள் மனசுக்குள்ள அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றத பாக்குறாங்க. இதுல கேரியல்ன்ற அந்த பையன் என்ன சொல்றான், நான் வண்டியை ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கும்போது வெள்ளை கலர்ல ஒரு வெளிச்சம் வந்துச்சு. அந்த வெளிச்சத்தை கிராஸ் பண்ண உடனே பயங்கரமான எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிச்சு. எங்களோட சுயநினைவை நாங்க இழந்துட்டோம். கண்ணை முழிச்சு பாக்குறப்போ ஒரு டேபிள்ல ஒட்டு துணி கூட இல்லாம படுத்திருந்தோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு 4-5 ஜந்து வந்து நின்னுச்சு. பார்க்க ரொம்ப உயரமா, கண்ணு ரொம்ப பெருசா, ஒரு கன்றாவியான உருவம் எங்க பக்கத்துல வந்து நின்னுச்சு. அது வச்சிருந்த ஒரு டிவைஸ் மூலமா யார்கிட்டயோ பேசிக்கிருந்துச்சு. நாங்க ஆல்ரெடி பூமியில தான் இருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம உலகத்துக்கு வந்துருவோம் அப்படின்னு அந்த ஜந்து பேசிக்கிருந்துச்சு. அதுக்கப்புறம் கண்ணை முழிச்சு பாக்குறாங்க, பழையபடி கார்ல உட்காந்துருக்கோம் அப்படின்னு அந்த பையன் சொன்னதை கேட்டு ஆராய்ச்சியாளர்கள் மிரண்டு போறாங்க. இதே மாதிரி 1987 டிசம்பர் 1 ஒரு போலீஸ் ஆபீசர் காலையில 7 மணிக்கு தன்னோட கார்ல ரோட்ல போய்கிட்டு இருக்காரு. அப்ப எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு மலையோட உச்சிக்கு மேல ஒரு வித்தியாசமான ஜந்து நின்னுக்கு இருந்துச்சு. அதை தன்னோட கேமரால போட்டோ எடுத்திருக்காரு. நான் பார்த்தது கற்பனையா இல்ல உண்மையான விஷயமா அப்படின்னு அதை செக் பண்றதுக்காக மலையோட உச்சி வரைக்கும் போய் பாக்குறாரு. அந்த உருவத்தை காண ஒரு ஸ்பேஸ்ஷிப் மட்டும் பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. என்ன நடக்குதுன்னே இவருக்கு ஒன்றும் புரியல. தன்னோட வாட்ச்ல டைமை பாக்குறாரு. இப்போ காலையில 10 மணி. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் டைம்ல எப்படி 3 மணி நேரம் கடந்து போச்சு. இவரால எதையுமே நம்ப முடியல. இந்த போலீஸ் ஆபீசர் தான் பார்த்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் போய் சொல்றாரு. யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த கிரியேச்சரை தான் எடுத்த போட்டோவை எல்லார்கிட்டயும் காட்டுறாரு. சரி, இது உண்மையான போட்டோவா இல்ல கிராபிக்ஸ் பண்ணிருக்காரா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாங்க. அது உண்மையான போட்டோ தான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் ஏலியன்ஸ் இருக்கிறத பாதி பேர் நம்ப ஆரம்பிச்சாங்க. அடுத்து 1974 அக்டோபர் மாசம் ஜான்றவர் தன்னோட ஃபேமிலியோட கார்ல தான் வீட்டுல இருந்து எஸ்எக்ஸ்ன்ற இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. இவருக்கு இந்த ஏலியன்ஸ் மேலேயோ இல்ல பறக்கும் தட்டுகளை பத்தியோ எதுவுமே தெரியாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. காரை ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கும்போது வானத்துல ஏதோ ஒரு வெளிச்சத்தை பார்த்திருக்காரு. அந்த வெளிச்சத்தை பார்த்த அடுத்த 3 மணி நேரத்துக்கு இவருக்கு என்ன நடந்துச்சு சுத்தமா ஞாபகம் இல்ல. இதை தனக்கு தெரிஞ்சு எல்லார்கிட்டயுமே சொல்லியிருக்காரு. இதை கேள்விப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் இவர் ஹிப்போட்டிசம் பண்ணி இவரோட ஆள் மனசுல என்ன இருக்குன்றத கண்டுபிடிக்கிறாங்க. இவர் அந்த வெளிச்சத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இவரோட மொத்த காரையும்
ஸ்பேஸ்ஷிப்குள்ள அந்த ஏலியன்ஸ் மொத்தமா இழுத்துட்டு போயிருக்கு. இவர் ஃபேமிலி வச்சு 2-3 ஆராய்ச்சி பண்ணி மறுபடியும் ரோட்லயே விட்டுருக்கு. மிஸ்ஸஸ் ஜி அப்படின்ற ஒரு லேடிய ஒரு ஏலியன் இவங்களோட எந்த சுயநினைவையும் அழிக்காம அப்படியே கடத்திட்டு போயிருக்கு. ஸ்பேஸ்ஷிப்குள்ள வச்சு இவங்க கழுத்துல ஒரு வளைவான வளையத்தை போட்டு அசைய விடாம டேபிள்ல படுக்க போட்டு 3 மணி நேரத்துக்கு மேல ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணிருக்கு. இவங்களுக்கு பக்கத்துல இருந்த எல்லா ஏலியன்ஸும் மெட்டல் ஷீட்ல ட்ரெஸ் போட்டிருந்ததா சொல்றாங்க. ஆராய்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இறக்கி விட்டதா சொல்றாங்க. இது எல்லார்கிட்டயும் போய் சொல்றாங்க. இவங்க சொல்ற விஷயத்தை யாரும் நம்ப தயாரா இல்ல. இது நடந்த ஒரு சில வருஷம் கழிச்சு பாப் அப்படின்ற ஒரு பையன் மிலிட்டரி வேலை பார்த்துட்டு இருக்கான். இவன் வெகேஷன் டைம்ல வீட்டுல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு நாள் நைட் இவனோட ஹால்ல இருந்து இவனோட பெட்ரூமுக்கு யாரும் நடந்து வர்ற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. என்னன்னு எட்டி பார்க்கறான். ஒரு விசித்திரமான ஒரு ஜந்து ரொம்ப உயரமா இவனுக்கு பக்கத்துல வந்து நின்று இருக்கு. இவனோட கை கால அசைக்கலாம் ட்ரை பண்றான், முடியல. இந்த பையனோட வயிற்று பகுதியில ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. கேன்சர் மாதிரி நோயினால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அந்த ஏலியன் இவனோட வயிற்றை ஸ்கேன் பண்ணி இவனோட நோய் மொத்தத்தை சரி பண்ணிருக்கு. மறுநாள் இதையும் எல்லார்கிட்டையும் போய் சொல்றான். யாரும் நம்பறதா இல்ல. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவனுக்கு இருந்த எல்லா நோயும் சரியா இருக்கு. இந்த பையனுக்கு இது ஒரு வாட்டி நடக்கல, 3 வாட்டி நடந்திருக்கு. 3 தடவை இந்த பையனை ஏலியன்ஸ் கடத்திட்டு போயிருக்காங்க. இவனை வச்சு ஆராய்ச்சி பண்றப்ப இவனோட நோயெல்லாம் சரி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஷாரோன்னு ஒரு லேடி. இந்த லேடிக்கு கல்யாணமாய் 2 பசங்க இருக்காங்க. இந்த லேடிக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. வீட்டுக்கு தெரியாம மறைஞ்சிருந்து சிகரெட் பிடிப்பாங்க. இப்படி ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க தோட்டத்துல ஒளிஞ்சிருந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு வித்தியாசமான வெளிச்சம் வந்திருக்கு. இவங்க அப்படியே கிரவுண்ட்ல இருந்து வானத்துல மிதந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்குள்ள போயிருக்காங்க. இந்த இடத்துல 4-5 வித்தியாசமான ஜந்துக்கள் நின்னதாவும் இந்த லேடியை வச்சு ஏதோ ஆராய்ச்சி பண்ணதா சொல்றாங்க. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஏலியன் இவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு லாங்குவேஜ்ல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசிக்கிட்டாங்களாம். நாம இங்க வந்தது பூமியை ஆராய்ச்சி பண்றதுக்காகத்தான், இவங்களை அட்டாக் பண்றதுக்காக கிடையாது, நாம தான் இங்க கட்டணும் அப்படின்னு சம்பந்தம் எல்லாம் பேசிச்சுக்கலாம் அப்படின்னு இந்த லேடி கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றாங்க. ஆனா இதை யாரும் நம்ப தயாரா இல்ல. இப்ப நீங்க பார்த்த கேள்விப்பட்ட இந்த ஏலியன் சம்பவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படி நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல மறுபடியும் வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.